வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? சிஓடஸ் கருத்து கணிப்பு. முதல்வர் வேட்பாளராக தமிழ்நாட்டுல யார் வந்து முன்னணியில இருக்காங்க? அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார்கள். அதுல ஒரு ஆச்சரியத்தக்க சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 27% ஆ 18% வாக்குகள் விஜய்க்கும், ஆ நடிகர் விஜய்க்கும், எடப்பாடிக்கு வந்து 10%, அண்ணாமலைக்கு 9% கிடைச்சிருக்கு. அது அதிமுகவும், பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு இருக்கு. ஆனால் அதை விட 2வது இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். முதல்வர் வேட்பாளர் ரேஸ்ல அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அப்படின்னு தான் போச்சு. கலைஞர் எம்ஜிஆர்ன்னு இருந்தது. அண்ணா காங்கிரஸ்ன்னு இருந்தது. அதையெல்லாம் மாற்றி இப்ப வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில இருந்தது. அந்த கட்சியோட வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மால பார்க்க முடியுது. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி போன்றவர் வந்து தலைவராக இருப்பதுதான், பொதுச் செயலாளராக இருப்பதுதான் அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. ஏன் அது சொல்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு கட்சியை வழிநடத்தும் விதம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு கூட ஒரு தேவதர்ஷினின்னு ஒரு பெண் வந்து நீட்ல பாஸ் பண்ண முடியலங்கிற ஒரு இதனால தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க நேற்றுன்னு நினைக்கிறேன். அந்த தகவல் வந்து வந்த உடனே இவர் தமிழ்நாடு அரச தான் வந்து தாக்கி பேசுறார். அது நீட்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பாஜக. பாஜகவை பற்றி பேசுவதற்கே அஞ்சுகிற ஒரு தலைவராக அதிமுகவினர் இருக்கிறார்கள் அப்படின்னா, இது என்னடா அதுன்னு மக்களே பார்ப்பாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே வந்து சரிந்து போகிறார் அப்படிங்கிறது காரணம் அதான். அந்த நீட்டுக்கு காரணமானவர் யாரு? குற்றவாளி யாருடான்னா பாஜக. அத விட்டுட்டு அது நீட் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க திமுக அரசை வந்து நாம திருப்பி திருப்பி வந்து திட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இப்படிதான் எடப்பாடி அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் 36% இருந்து இன்னைக்கு 10% வந்து நிற்கிறார். சோ இதுதான் அவருடைய நிலைமை. இப்ப விஜய் ஏன் வந்து 2வது இடத்துக்கு வருகிறார்? 2வது இந்த கருத்து கணிப்புல வந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு அரசியல் அப்படின்னா பாஜகவையும் எதிர்க்க வேண்டும், திமுகவையும் எதிர்க்க வேண்டும். 2 அரசுகளையும் எதிர்க்கிற ஒரு கட்சி தான் வந்து கண்டிப்பா 2வது இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. அதிமுக அந்த தவறை செய்து கொண்டிருப்பதனால அவங்க 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. சரி, விஜய் 2வது இடத்துக்கு வந்து ஆட்சிக்கு வந்துருவாரா? அப்படின்னா அது கடினம் தான். ஏன்னா நீங்க நான் என்னோட இது வந்து இப்ப 8ல இருந்து 12% வாக்குகள் தான். இப்போ நான் சொல்றேன். ஆனால் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறுவார் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. விஜயை பொறுத்தவரைக்கும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறுவார். எதிர்க்கட்சியாவது கூட கடினம் தான். ஏன்னா இப்ப நீங்க பாஜகவும், அதிமுகவும் கூட்டணின்னா அவங்களோட சதவீதம் கிட்டத்தட்ட 25ல இருந்து 30% போயிரும். அப்படி போகும்போது எதிர்க்கட்சி ஆவதற்கு ஒரு 30, 40 சீட் அவங்க தான் ஜெயிப்பாங்களே தவிர, விஜய் வந்து ஒரு 5 சீட் வந்தாலே பெரிய விஷயங்க. அது ஓகே. ஆனா கருத்து கணிப்பை பொறுத்தவரைக்கும் முதல்வர் வேட்பாளராக ரேஸ்ல அவர் வரார் அப்படின்னா, அது கண்டிப்பாக அது பா தாவேக்காவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இம்ப்ரஷன குடுக்கும். அது இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த வந்து எதையுமே புரிந்து கொள்ளாத ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. அதாவது கட்சியில இருக்கிற ஓபிஎஸ் தூக்குனீங்க, சசிகலாவை தூக்குனீங்க, டிடிவி தினகரன தூக்குனீங்க, இப்ப செங்கோட்டையன பிளான் பண்றாங்க. அவர் வேற டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது கூட அத பத்தி கூட நம்ம பேச வேண்டியிருக்கும். சோ இப்படி பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேங்க. சிஓடஸ் கருத்து கணிப்பு வந்து முதல்வர் வேட்பாளர்கள் யாரு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை நடத்தும்போது, அந்த கருத்து கணிப்புல பெருசா நமக்கு இது வரல. என்ன சொல்றது? ரிசல்ட் வந்து அவங்க மொத்தமே 27, ஒரு 18, ஒரு 10, 9, 18 பேர் 36 வச்சுக்கலாம். 36, 43, 53, 63% தான் இங்க நம்ம கணக்கு வந்திருக்கு. மீதி இருக்கிற 37% யாரு? அத சொல்லல அவங்க. அதுல சீமான் இருப்பாரு, காங்கிரஸ் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அதுல வந்து என்ன பொறுத்தவரைக்கும், அதுல விஜய் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்தது எப்படி அப்படின்னா, அரசியல்ல வந்து இளைஞர்கள் வந்து குறிப்பா ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா என்ன? இப்ப ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆளுமை மிக்க தலைவர் திமுகல இருக்காரு. பட் எதிர்க்கட்சியாக யாருமே ஆளுமை மிக்க தலைவராக இல்ல அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. அதனாலதான் இப்ப விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றாரு. இப்ப அண்ணாமலை பேசுறாரு. கண்டபடி பேசிட்டு இருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறதுனால அவர் மீதான நம்ம அந்த மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏங்க, மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல உண்மையான தமிழனாக இருந்தா எதிர்க்கணுங்க. ஆனா அண்ணாமலை என்ன பண்றாரு?
அதுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஸோ அண்ணாமலை 4வது இடம் முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு, வக்ஃப் வாரியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அங்க போய் ஓட்டு போடுறாரு. பாஜக ஆதரவாக செயல்படுகிறார். பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் 3வது இடத்துக்கு போறாரு. ஸோ இது 2யுமே எதிர்க்கிற ஒரு கட்சியாக இன்னைக்கு தாவேகா வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்றேன். இந்த புரிதல் வந்து மக்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஸோ இவர் 2வது இடத்தை நோக்கி நகர்கிறாரா விஜய் அப்படின்னு கேட்டா, இந்த எலெக்ஷன்லயே வந்துருவாரான்னு எனக்கு தெரியாது. பட் 2031ல கண்டிப்பா எதிர்க்கட்சி தலைவராக கூட வரலாம். பட் அவரோட அரசியல் ஸ்திரத்தன்மையை பொறுத்தது. இப்ப முடிச்சுட்டு அவர் விஜய் மட்டும் எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு விட்டுட்டு படம் நடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். 2031ல திரும்ப எதிர்க்கட்சியாக வர்றது கூட கஷ்டம். ஆனால் அவருடைய அரசியல் ஸ்திரத்தன்மை, அரசியல மக்களை அவர் வந்து எந்த அளவுக்கு ஈடுபடுத்துகிறார், மக்களை எந்த அளவுக்கு சந்திக்கிறார், மக்களுக்கான பிரச்சனைகளை எந்த அளவுக்கு அவர் போராடுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த விஷயங்கள்லாம் மாறலாம். பட் அது நம்ம இன்னும் நாட்கள் ஆகும். ஆனால் இன்னைக்கு முதல்வர் வேட்பாளராக 27% சொல்றாங்க. அது ஆக்சுவலா 36%, 42% வரைக்கும் இருக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தா 52% இருக்கு. அதான் உண்மை. ஸோ இதுல ஒரு மாற்று கருத்து இருந்தாலுமே, ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க திருமாவளவனை போட்டிருப்பாங்க, இவரை போட்டிருப்பாங்க, காங்கிரஸ் தலைவரை போட்டிருப்பாங்க. எல்லாரும் அதுல இருந்து 2-3% இப்ப வைகோ போட்டிருப்பாங்க. அது ஒரு 2-3% இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 45% வந்துடும் திமுக. பட் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து போடணும். இப்ப எடப்பாடிக்கும் இப்ப தேமுதிக போட்டிருப்பாங்க, பாமக இவர் அன்புமணியை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 30, 25, 30% வந்துருவாங்க. அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு 35%, திமுக வந்து ஒரு 40, 45%. இது 75% இவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். இப்ப நாம் தமிழரோட நிலைமை என்ன? ஒரு 4-5% தான் ஓட்டு இருக்கும் இப்போ. ஏன்னா விஜய் வந்து என்ன பண்றாரு அரசியல் அப்படிங்கிறத இன்று மாலை பேச போறோம். அதுல ஒரு சிறு குறிப்பை மட்டும் நான் இங்க பேசுறேன். திமுகவை எதிர்க்கிறார், கருணாநிதியை எதிர்க்கிறார் விஜய். நேற்று பொதுக்குழுல பேசும்போது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவ்வளவு பாராட்டி பேசுறாங்க. யாரு அதுல இருந்து எல்லாருமே எங்கேயாவது கை வச்சாரா பாத்தீங்களா? அதிமுக பத்தி குறைய சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு பாஜக இவர்களை பயன்படுத்துகிறதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இவர் வந்து அண்ணாமலை சந்தேகப்படுறாரு, திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி, ஒரு மறைமுக கூட்டணி. அதாவது சிறுபான்மையினர் வாக்குகளை பிரித்து திமுகவை கீழே இறக்கணும், திமுக 2வது இடத்துக்கு தரணும்னு முயற்சி பண்றாங்க. பட் அந்த முயற்சி இந்த வருஷம் நடக்காது, 2026 நடக்காது, 2029 நடக்கலாம், 31 நடக்கலாம். பட் 2026 பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இப்ப வரைக்கும் ஒரு 6 மாசம் கழிச்சு மாறுதாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பட் இப்ப கருத்து கணிப்பின்படி பாத்தீங்க அப்படின்னா திமுக முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். பட் இது கொஞ்சம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் அதை குறைப்பதற்கான முயற்சியை திமுக அரசு ஈடுபடுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பா இந்த இது எல்லாம் மருந்தகம் திறந்தாங்க இல்லையா, மெடிக்கல் ஷாப் திறந்தாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களும் அப்படியே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் அதையும் தாண்டி மகளிருக்கு வந்து கிட்டத்தட்ட 1,13,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. பட் அதுலயும் சில பிரச்சனை, ஒரு 15-20 லட்சம் பேருக்கு வரலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பட்சத்துல திமுக ஆட்சி வந்து வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ தேர்தல் அறிக்கை, இப்ப நீங்க 2026 தேர்தல் திமுக வெற்றி பெற வேண்டுமானால் அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும். அது ஒண்ணு இருக்கு. இப்ப விஜய் என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்க போறாரு? எல்லாத்தையும் இலவசமா அறிவிக்க போறாரு. நான் இலவசமே கொடுக்க மாட்டேன், வேலை வாய்ப்பை அதிகரிக்க போறேன், நல்லது செய்ய போறேன்னு சொன்னாருன்னா அந்த வாக்குகள் சரியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன, நான் இவரு 1000 தானே கொடுக்குறாரு மகளிர் உரிமை, நான் 3000 கொடுக்குறேன்னு கூட போலாம். நம்ம தோக்க போற கட்சி, நம்ம என்ன வேணா பண்ணலான்ட்டு 3000 கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், தேர்தல் அறிக்கை விடலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நடக்கக்கூடாதது கூட பண்ணுவாங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். பட் இந்த விஷயங்கள் தேர்தல் அறிக்கையை பொறுத்தும் அந்த வெற்றி தோல்வி வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு உண்மையான வெற்றி கிடைக்கிறது என்று. பட் விஜய் 2வது இடத்திற்கு வருகிறார் என்பது ஒரு நல்ல முன்னேற்றமே. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போவது அவ்வளவு நல்லதல்ல. இப்ப விஜய் வராருன்னா சந்தோஷம், பட் அதே அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கும் இருக்கிறது. ஸோ உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்கள், நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு பேசலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் பாய் டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம்.